இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் 90s கிட்ஸாகவும் 80s கிட்ஸாகவும் இருக்கலாம். தொழில்நுட்பம் வளரக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் வளர்ந்ததாலேயே நீங்கள் சின்ன வயசில் பார்த்த நிறைய பொருட்களும் விஷயங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அழிஞ்சே போயிருக்கு. அப்படி உங்கள் காலத்தில் பார்த்த இன்னைக்கு அழிஞ்சிருக்கக்கூடிய அழிந்து போன நினைவுகளை தான் திரும்பி நம்ம பார்க்க போகிறோம். ஃபோன் பூத், எஸ்டிடி, ஐஎஸ்டி, பிஎஸ்ஓ இந்த வார்த்தைகளை இந்த கால குழந்தைகள் கேட்டிருக்கே மாட்டாங்க. ஃபோன் பூத் அப்படிங்கிறது 2010க்கு முன்னாடி வரைக்குமே மிகப்பெரிய ஃபேமஸ். ஏன் நிறைய காதலர்களுக்கு அவங்களுடைய தாஜ்மஹாலாவே ஃபோன் பூத் தாங்க இருந்திருக்கு. அந்த அளவுக்கு தெருவுக்கு தெருவே ஒவ்வொரு இடத்துக்குமே ஃபோன் பூத் ஆனது கட்டாயமா இருக்கும். யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சாலுமே நம்ம டக்குனு ஓடி போய் ஃபோன் பூத்தில் பேசிட்டு வந்துருவோம். இந்த ஃபோன் பூத் ஆனது பல பேருக்கு பல நினைவுகளை கொடுத்துருக்கோம். எனக்கு என்ன நினைவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க வந்துட்டு அந்த ஏரியாவில் ஃபோன் பூத் இருக்கும். பட் அந்த ஏரியாலே ஃபோன் பூத்தில் போய் அவங்க அவர்கிட்ட பேசினாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் மாட்டிப்பாங்களா. அதனால பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபோன் பூத்துக்கு போய் தான் பேசுவாங்க. அப்படி பக்கத்து ஏரியாவுக்கு போகிறதுக்காக என்னை கூப்பிட்டு போவாங்க. அது ஒவ்வொரு இடம் போகும்போது எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்கலாம் தோணும். பட் அங்கே போயிட்டு வந்தது இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. அந்த ஃபோன் பூத்தில் உட்காந்து பேசுறதெல்லாம் உண்மையிலே ஸ்டைலாக இருக்குங்க அந்த காலகட்டத்தில். பார்பி ஃபோன், இந்த ஒரு ஃபோனை யாருங்க மறந்துருப்பா? எல்லாருமே கண்டிப்பா திருவிழா பக்கமெல்லாம் போனா இந்த ஒரு ஃபோன் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட கண்டிப்பா அடம் பிடிச்சிருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஃபோன் தான் இந்த ஒரு ஃபோனு. இந்த ஒரு ஃபோன்ல இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் யாரும் மறந்துருப்பா? கண்ணும் கண்ணும் நோக்கியா, தேவுடா தேவுடா, அப்படி போடு போடு, இந்த 3 பாட்டுமே எந்த அளவுக்கு படத்துல ஃபேமஸ் ஆச்சோ அதே அளவுக்கு இந்த ஃபோன் மூலமாவே ஃபேமஸ் ஆச்சு. என்கிட்ட இப்போ என்னதான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்து அந்த ஃபோன்ல என்ன வேணா பண்ண முடிஞ்சாலுமே இப்போ வரைக்குமே இந்த ஃபோன் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய நினைவுகளை இந்த ஒரு ஃபோனானது எனக்கு கொடுத்துருக்குங்க. ப்ரௌசிங் சென்டர் அப்படிங்கிறது 2018க்கு முன்னாடி வரைக்குமே மிகப்பெரிய கல்லா கட்டக்கூடிய பிசினஸா இருந்துச்சு. நாடோடிகள் பசத்துல வசந்த் அப்படிங்கிற ஒரு ப்ளே பண்ண கேரக்டர் பாத்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் வைக்கிறது தான் என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம். அந்த அளவுக்கு ப்ரௌசிங் சென்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான பிசினஸாவே இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் படையெடுத்து போய் நிறைய விஷயங்கள் ப்ரௌசிங் சென்டர்ல செஞ்சோம். வைஸ் சிட்டி அப்படிங்கிற கேம் இங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமே ப்ரௌசிங் சென்டர் தான். ப்ரௌசிங் சென்டருக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக போயிருக்காங்க. காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ண போயிருக்காங்க, லவ்வர் கூட பேச போயிருக்காங்க, கேம் விளையாட போயிருக்காங்க. என்ன மாதிரி பசங்களா ஐயோ தெரியாம வளரிட்டானுங்களே, அந்த அளவுக்கு நிறைய விஷயத்துக்கு ப்ரௌசிங் சென்டர்ஸ் பயன்படுத்திருக்காங்க. பட் ஜியோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையுமே இன்டர்நெட் கிடைச்சதுக்கு அப்புறம் ப்ரௌசிங் சென்டர் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படல. அதனாலேயே ப்ரௌசிங் சென்டர் பிசினஸ் அழிஞ்சு போச்சு. அதனுடைய எண்ணிக்கையும் பெருமளவில் குறைஞ்சே போச்சு. விண்டேஜ் ஸ்கூல் பேக், இந்த ஒரு பேக்கை யாருங்க மறந்துருப்பா? இன்னைக்கு எத்தனை வகையில டிசைனா பேக் வந்தாலும், என்ன பொம்மை படம் போட்டு பேக் வந்தாலுமே இந்த ஒரு பேக்கை அடிச்சுக்கவே முடியாதுங்க. நிறைய பேர் பணம் வந்ததுக்கு அப்புறம் வாங்கக்கூடிய ஒரே பேக்னா அது இந்த ஒரு பேக் தான். இந்த பேக் மோஸ்ட்லி பச்சை கலர்ல தான் எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த ஒரு பேக்கை போட்டு ஸ்கூலுக்கு போறது ஒரு தனி கெத்து தாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மஞ்சள் பை வச்சுட்டு போயிருப்போம். என்னுடைய அண்ணன் 1வது 2வது படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு மஞ்சள் பை தான் கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நான் போகும்போதெல்லாம் இந்த பேக் எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த பேக் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த பேக் வந்துட்டு வெவ்வேறு டிசைன்ல வாங்க தொடங்கினாங்க. இந்த பேக் உண்மையிலே செம ஃபேமஸ்ங்க. இந்த பேக் யாராவது யூஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.